வணக்கம் நண்பா, உங்க அருண் சாங் பேசுறேன். என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு. யாரை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ, இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்காக வேண்டி யாரோட முயற்சியிலும் இல்லாம நான் தனிப்பட்ட முயற்சியில வந்து நிக்கிறேன். ரெக்கமெண்ட் பண்றது கூட ஆள் இல்ல. பட் நான் வந்து காலையில 8 மணிக்கே கிளம்பிட்டேன் ஊர்ல இருந்து, கானாவாக்கல இருந்து. இப்ப வந்து சுந்தரம் ஏசி மகால் ரத்னா நகர் போற வழியில இருக்கு இந்த ஏரியா. கேபிஒய் பாலனை மீட் பண்ணிடலாம் அப்படின்ற வந்திருக்கேன். ஏன்டா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேபிஒய் பாலாவுக்கு ஒரு பாடல் ஒன்று எழுதினேன். அது Facebook, Instagram எல்லாத்துலயும் ஷேர் பண்ணேன். வீடியோ அந்த அண்ணனுக்கு போய் சேரல. நம்ம சொந்த மண்ணுக்கு அண்ணன் வந்திருக்காப்புல, நம்மளுடைய விஷயத்த அண்ணன்ட்ட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். இன்னைக்கு அவரை சந்திக்கிறேனா, இல்ல என்னுடைய விஷயத்த அவர்கிட்ட சொல்ல போறேனா என்னன்னு பார்ப்போம். வெயிட் பண்றேன். பார்ப்போம். அண்ணனை பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சுந்தரம் ஏசி மகால்ல. பார்க்கலாம் உறவுல என்ன நடக்குது அப்படின்றதுக்காண்டி. இப்ப நான் ஆட்டோல போறேன். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கு. அள்ளினா தேனியில இருந்து அன்னஞ்சி வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். இந்த போய் பாக்குறேன். வணக்கம் உறவுகளே, நான் சொன்ன இடம் இதுதான், சுந்தரம் மகாலு தேனியில. கேபிஒய் அண்ணன் பாலா வந்து இந்த மாதிரி +2 விருது பிறகு என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படின்ற கல்வி கண்காட்சிக்கு வழிகாட்டியா வராரு 21ஆம் தேதி. ஏன் இந்த வீடியோண்டா, கேபிஒய் பாலானனுக்கு நான் ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கேன். சொந்த ஊர் கானாவளக்கு, ஊர் தேனி கானாவளக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு பாட்டு எழுதி 1 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த பாட்டு அவருக்கு ரிலீஸ் ஆகவே இல்லை. பாட்டோட வரிகள் வந்து, பாரி வல்லலே பாரி வல்லலே யாரும் இல்லையே உன்னை போல் யாரும் இல்லையே, காரைக்கால் மண்ணிலே கருப்பு வைரமாய் கண்டெடுத்த தங்கமே, கலையுலக சிற்பமே, ஏழை எளியோர் வாழ்வில் இறைவனாய் வந்தாய், எத்தனையோ கோடி உள்ளங்கள் இதய தெய்வமாய் நின்றாய், கேபிஒய் பாலா எங்கள் கேபிஒய் பாலா. கண் கலங்காதே கஷ்டப்படாதே, உன் கண்ணில் வரும் கண்ணீர் துளி கூட ஆராய் பெருகி, ஏழை எளிய மக்களுக்கு தாகம் தீர்க்கும் தருண வல்லலாய் நீ வாழ்வாயே. நிறைய வரிகள் இருக்கு. இந்த பாட்டு நான் தான் எழுதினேன். இந்த வீடியோ அண்ணனுக்கு எப்படியாச்சும் சென்ட் பண்ணணும்னு ஆசை. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு அவருக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. போய் கேட்டதுக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, இன்னைக்கு வரா நாளைக்கு வராப்லாம் தெரியலன்னு சொல்றாங்க. பார்ப்போம். நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணி அண்ணனை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்ப்போம். தேனிக்காரனுக்கு வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்ப்போம். உறவுகளே, கேபிஒய் பாலான மீட் பண்ண வந்தேன். ஆனா கேபிஒய் பாலான வர முடியாத சூழ்நிலை இருக்காராம். அவர் சென்னையில இருக்காராம், தேனி வரல. கடைசி வரைக்கும் உட்காந்தேன் 8 மணிலேருந்து. பாருங்க உள்ள மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு ஓரளவு ஒரு வீடியோ காட்டுறேன். ஆனால் அண்ணனுக்கு வேண்டி வெயிட் பண்ணேன். எல்லாமே எனக்கு தோல்விதான்.